उल्लंघ्य सिंधो सलिलं सलीलं यशोकवन्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लंकां नमामितं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयम् अधिपाटलाननं काञ्चनाद्रि कमनीय विग्रहं पारिजात तरुमूलवासिनं भावयामि पवमान नंदनम. वायुकुमारर, मारुति, आंजनेयर, हनुमान, रामदूतन, रामदासन, सचिवोत्तमन, नवव्याकरण पंडितन, संगीत विद्वान இப்படி எத்தனையோ திருநாமங்கள் ஆஞ்சநேய சுவாமிக்கு. தற்போது நாம் திருநின்றவூர் ஏரிகாத்த ராமர் சன்னிதானத்தில் உள்ளோம். இங்கே அதி விசேஷமான ஒரு ஆஞ்சநேயர் எழுந்தருளி உள்ளார். இவரிடத்தில் எத்தனையோ வியப்புகள் குடிகொண்டுள்ளன. இந்த ஆஞ்சநேயர் தன்னுடைய தோள்களில் ராமனையும் லக்ஷ்மணனையும் தூக்கி கொண்டு சேவை சாதிக்கிறார். வலதுபுறத்தில் ராமன், இடதுபுறத்தில் இலக்குவன். இலக்குவனை சேவித்தால் ஹனுமானுடைய தோளில் அமர்ந்த நிலையிலிருந்தே ராமனுக்கு சாமரம் வீசிக்கொண்டிருக்கிறார். ஒரு கையால் திருவெண்கொற்ற குடையும் ஒரு கையால் திருவன் சாமரத்தையும் ஏந்தி அடிமை செய்தான் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். சத்திர சாமர பாணிஸ்து லக்ஷ்மணஹா அனுஜகாம என்றும் சத்திரஞ்ச சாமரம் திருத்தவான் என்றும் வால்மீகி ராமாயணம் மற்றும் புராண ஸ்லோகம். எப்போதும் ராஜா ராமன் அவன் காட்டுக்கு சென்றாலும் ஹனுமானையே வாகனமாக கொண்டிருந்தாலும் அரசன் சக்கரவர்த்தி தானே. அதனால்தான் அங்கும் விடாமல் இலக்குவன் என்னும் தம்பி தன் கைகளால் ஆச்சரியமா சாமரம் வீசி கொண்டிருக்கிறார். இயற்கையிலேயே ராமன் என்று சொன்னால் ஆதிசேஷன் குடை பிடித்து விடுவார். ஆக வலது தோளில் இருக்கும் ராமனுக்கு மேலே குடையும் காட்சி அளிக்கிறது. ஹனுமான் ராமலக்ஷ்மணர்களை தன்னுடைய திருக்கண்களால் நோக்கி பக்தி ததும்ப எழுந்தருளி இருக்கிறார். தம்முடைய வலது கையில் பெருத்த கதை பிடித்திருக்கிறார். இடது கையில் எல்லா ஆபத்துக்களையும் தடுக்கக்கூடிய கேடயத்தை தாங்கி கொண்டிருக்கிறார். ஹனுமானுடைய பின்புறம் செல்வோம். ரொம்ப ஆச்சரியமான காட்சி. பின்புறத்தில் ராமலக்ஷ்மணர்களுடைய திருவடி நன்கு பதிந்துள்ளது. ஹனுமானுக்குத்தான் எவ்வளவு பாக்கியம்! வாகனம் ராமனுடைய திருவடியை நேரே பெறும். எந்த திவ்யதேசத்திலும் ஆஞ்சநேயர் ஹனுமான் வாகனம் என்னால் தனி திண்மையோடே பாரமாக பளுவாக இருக்கும். மற்ற ராமனுக்கு ஆங்காங்கு ஏதேதோ வாகனம். அயோத்தி பட்டணத்தில் ராமன் பல வாகனங்களில் எழுந்தருளி இருக்கலாம். ஆனால் ஒரு பக்தனான ஆஞ்சநேயனுடைய தோளில் இருந்த போது எத்தனை ஆசையோடு எழுந்தருளி இருப்பார். ஆஞ்சநேயரை சேவித்துக் கொள்கிறோம். அவருடைய திருவடிக்கு கீழே ஆரோரு பெண் தகைக்கப்படுகிறாள். ஒரு பெண்ணுக்கு மேலதான் தன் காலை ஊன்றி கொண்டு ஆஞ்சநேயர் எழுந்தருளி இருக்கிறாள். இவள் வேறாரும் அல்லள், லங்கினி. லங்கையை காப்பதே இவளுக்கு தொழில். லங்கினின்னு பெயர். கோரமான வடிவத்தோடே இப்படியும் அப்படியும் நடந்து கொண்டு யாரும் லங்கைக்குள் வாராமல் பாதுகாத்து வருபவள். ஆஞ்சநேய சுவாமி பாரத தேசத்தில் மகேந்திரகிரியில் இருந்து தாவினார். சீதையை தேடி முற்பட்டார். மகேந்திரகிரி திருக்குறுங்குடி மலைத்தொடர். அதுவும் 7 மலைகளாக இருக்கும். அதில் ஓர் மலைச்சிகரத்திலிருந்துதான் ஆகாசத்தை நோக்கி ஹனுமான் தாவினார். 5ல் 1 பெற்றான். 5ல் 1 ஆறாக ஒரு வழி. 5ங்கிறது பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்களில் ஒன்றான வாயு. அவர் பெற்ற மைந்தன்தான் ஆஞ்சநேயன். 5ல் 1 தாண்டினார். தண்ணீர், கடலை தாண்டினார். 5ல் 1 ஆறாக ஆகாயம். அதையே மார்க்கமாக வழியாக கொண்டு தாண்டினார். 5ல் 1 பெற்றாள் அணங்கினை கண்டு. 5ல் 1 பிருத்திவி பூமி. பூமி பெற்றவளான சீதை. அந்த சீதையை கண்டாள். அயலான் ஊரில் 5ல் 1 வைத்தான். 5ல் 1 நெருப்பு. அதை அயலான் ஊரான லங்கையில் போய் வைத்தார். அப்ப வாயுவன் மைந்தனான ஆஞ்சநேயர் தண்ணீரால் ஆக்கப்பட்ட கடலை ஆகாயத்தையே வழியாக கொண்டு தாண்டினார். தாண்டி லங்கையை அடைந்தார். 5ல் 1 பெற்றவளான சீதை, பிருத்திவி மாதாவனுடைய பெண்ணான சீதை. சீதையை கண்டார். மோதிரத்தை கொடுத்தார்.
திரும்ப வருவதற்குள் 5 ஒன்றான நெருப்பை இலங்கையே கொளுத்தினார். இப்படியாய் ஆஞ்சநேயருடைய வைபவம். இவர் மகேந்திரகிரியிலிருந்து தாவி ஆகாயத்திலிருந்து லங்கையில் இறங்குகிறார். சிறு வடிவத்தை எடுத்துக்கொண்டு என்ன நடக்கிறதுன்னு பார்த்தார். அப்ப லங்கினி இப்பால் அப்பால் நடந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு அருகில் போனார். அவள் கண்ணில் படாமலே கோட்டை வாசல் கதவுக்குள் நுழைந்து விட வேண்டும் என்று சிறிய வடிவத்தோட போனார். ஆனா எறும்பு கூட லங்கினி கண்ணில் படாத போட முடியாது. அவள் தடுத்தாள். எங்க போகிறாய் அற்ப ஜந்துவே, உள்ளே அனுமதி கிடையாது. அப்ப ஆஞ்சநேயர் ரொம்ப வேடிக்கையா சொன்னார், எனக்கு ரொம்ப நாளா இந்த ஊரை பார்க்கணும்னு ஆசை, சுத்தி பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கேன், வேணும்னு தானே இந்த பேச்சு. அப்ப லங்கினி, சுத்தி பார்ப்பதற்கெல்லாம் அனுமதி கிடையாது, நீ யார், இனி இவளிடத்தில் பேசி பயனில்லை. சட்டன் ஆஞ்சநேயர் பெரிய உருவத்தை எடுத்துட்டார். தன்னுடைய முட்டியால ஓங்கி அவள் தாடையில் அடித்தாள். ரத்தம் கக்கி கொண்டு கீழே விழுந்தவள் அப்ப கூறுகிறாள், பிரம்மாதான் எனக்கு பலம் கொடுத்து லங்கையை பாதுகாக்க சொன்னாள். லங்கையேதான் நான், லங்கை என்னும் பூமியே, நாடே ஒரு உருவெடுத்துத்தான் லங்கினியாக இருக்கிறேன். அப்போதே பிரம்மா கூறினார், எப்ப ஒரு குரங்கு கையால் நீ அடிபடுகிறாயோ அன்று லங்கை அழியப் போகிறது என்று தெரிந்து கொள். ஆக ஹனுமானே, நீர் உள்ள போகலாம், விருப்பப்பட்டபடி உன் காரியத்தை நிறைவேற்றி கொள்ளலாம். அந்த லங்கினியை தன் காலுக்கு கீழே போட்டு அழுத்தி கொண்டுதான் இங்கு ஆஞ்சநேய சுவாமி எழுந்துருளி உள்ளார். லங்கினி வேறாரும் அல்லள். இப்ப லங்கினி இல்லையே நினைக்க வேண்டாம். நம்ம கிட்ட இருக்கிற காமம், குரோதம், மோகம், லோபம், மதம், செருக்கு, அகங்காரம், மமகாரம், விருப்பம், பேராசை எத்தனை இருக்கு, இது இத்தனை நம்ம கிட்ட இருக்கிற லங்கினி. ஹனுமான் திருவடிகளை பற்றினோமானால் இவை அனைத்தையும் தன் காலுங்கீழே போட்டு நசுக்கி நம்மை ராமன் திருவடிகளுக்கே ஆட்படுத்துகிறார் என்று சொல்லிக்கொண்டே இங்கு ஆஞ்சநேயர் எழுந்துருளி இருக்கிறார். அவரை இன்னைக்கு நாம நன்கு சேவித்து கொண்டோம். இப்போது ராமனுடைய திருவடிகள் தான் திரிவிக்கிரமனுடைய திருவடிகள். திருவிக்கிரம பெருமானுடைய திருவடிகளிலிருந்து பெருகியவள் கங்கை. கங்கை பகீரத பிரயத்தனத்தால் பூமியை நோக்கி இறங்கினாள். 7ஆக பிரிந்தாள். 3 பகுதிகள் கிழக்கு நோக்கியும், மேலும் 3 மேற்கு நோக்கியும், 1 பகீரதனுடைய தேரை தொடர்ந்தும் ஓட ஆரம்பித்தன. சதாதித்யம் விபாபாதி ககனம் கததோதயம் சிசுமாரோர கணனைஹி அனிரைபி சஞ்சலைஹி வித்யுத்பிரிவ விக்ஷிப்தைஹி ஆகாசம் அபவத்ததா பாண்டுரைஹி சலிலோத்பீடைஹி கீர்யமானைஹி சஹஸ்ரதா. அந்த கங்கையினுடைய ஒளி ஒரு 100 சூரியர்கள் ஒன்று சேர எரிந்தால் எப்படி இருப்பார்களோ அதை போல ஒளி பெற்று விளங்கினார். கங்கையில் நுங்கும் நுரையுமாக போயிட்டு பனியை பெருக்கி அடித்தது. அந்த பனியும் நுரையும் சேர்ந்து அன்னப்பறவைகள் மெய்கிறா போலே இருந்தனவாம். அதோடல்ல, ஒரு ஹிமாச்சலமே கங்கைக்கு நடுவிலே ஏற்பட்டு விட்டதோ என்று தோணித்து. சாரதா பிரைரிவா கீரணம், சரத்காலத்தினுடைய மேகக்கூட்டங்கள் எப்படி வெளுத்திருக்குமோ அதை போல நுரை வெளுத்திருந்தது. கொச்சித்து துருததரம் யாதி குட்டிலம் கொச்சித் ஆயத்தம். சில சமயம் வேகமாக ஓடினாள், சில இடங்களில் குதியாட்டம் ஆடினாள், சில இடங்களில் சின்ன நீர்வீழ்ச்சியை போல விழுந்தாள், சில இடங்களில் மிக மெதுவே சுழித்து சுழித்து கொண்டு ஓடுகிறாள், சில இடங்களில் நுங்கும் நுரையுமாக, சில இடங்களில் ஆழமாக, வேறு சில இடங்களில் தெளிவாக, இப்படி பல பல இடங்களில் வெவ்வேறாக பெருமானை அனுபவித்து கொண்டே ஓடுகிறாள். இதே போல கூரத்தாழ்வான் சுந்தரபாகு ஸ்தவத்தில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்லோகத்தால் சாதிக்கிறார். சிலம்பாறு, கங்கையோட கூட தொடர்புடையவள் தான் சிலம்பாறு. திரிவிக்கிரம பெருமான் உலகத்தை தாவி அளக்கிறார். ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சதுமுகன் கையில் சதுப்புயன் தாளில் சங்கரன் தடையினில் தங்கி கலந்திடி புனலால் புகர்படு கங்கை. சதுமுகன் கை, திரிவிக்கிரம பெருமான் உலகத்தை தாவி அளக்க அவருடைய கால் கட்டை விரலிலிருந்து தான் கங்கை தோன்றினாள். அடுத்து அப்போது பிரம்மா மலர்களை கொண்டு பெருமான் திருவடிகளை அர்ச்சித்தார். அதனாலே சதுர்முகனுடைய கையில் இருக்கிற மலர்களும் கங்கையில் உண்டு. திருவிக்கிரம பெருமான் திருவடிகளில் இருக்கிற துளசியும் கங்கையில் உண்டு. நேரே கீழே வர பிரம்மாவனுடைய திருக்குமாரரான பரமசிவனார் தன்னுடைய தலையால் தாங்க அவருடைய முடியில் இருக்கும் கொன்றை மலரும் கங்கையில் உண்டு. அப்ப பரமசிவனுடைய முடிக்கொன்றை மலரும், நாரணன் பாத துடாயம், சதுமுகன் கையில் இருந்த மலரும் அனைத்தும் சேர்ந்து கலந்திடி புனலால் புகர்படு கங்கை. கங்கை ஆகாயத்திலிருந்து இறங்கினாள். அதே சமயம் கங்கை ஆறு திருவடி கட்டவிரலிருந்து பெருக பெருமான் திருவடி கணுக்காலில் நூபுரம்ங்கிற ஆபரணத்தை சாத்தி கொண்டிருந்தார். நூபுரம்
சிலம்பு. சிலம்பில் ஆறு பட்டது, தெரித்தது. அதுதான் கள்ளழகர். அழகர் மலை மதுரைக்கு பக்கத்தில் உள்ளதே, அழகர் மலைக்கு மேல் இருக்கக்கூடிய சிலம்பாறு. அந்த சிலம்பாறு எப்படி குதிச்சு குதிச்சு ஓடும் என்று கூறத்தாழ்வான் சாதிக்கிறார். கொச்சித் துவரித காமினி கொச்சனமந்த மந்தாலசா கொச்சித் ஸ்கலித விக்வலா கொச்சன பேனிலா சாரவா பதந்தியபி கில கொச்சித் விரஜதி நூபுராஹ்வானதி சுசுந்தர புஜாஹ்வயம். சுந்தர தோளுடையானே, உன் திருவடியில பட்ட ஆனந்தந்தான் இவளுக்கு எவ்வளவு. கொச்சித் துவரித காமினி, சில இடத்தில் வேகமாக ஓடுகிறாள். கொச்சன மந்த மந்தாலசா, சில இடத்துல மந்தமா அப்படியே ஆயாசத்தோடே சோம்பலோட ஓடுகிறாள். கொச்சித் ஸ்கலித விஹ்வலா பேனிலா சாரவா, சில இடத்துல மேலிருந்து கீழ் நோக்கி விடுகிறாள். ஓரிடத்தில் நுங்கும் நிறையுமாக ஓடுகிறாள். இது என்ன சிரிப்பு, என்ன ஆனந்தம்! அப்படித்தான் கங்கையும் ஓடி வந்தாளாம். வினதம் கொச்சிதுத்தூதம் கொச்சித்யாதி சனை சனைஹி பவாங்க பதிதம் தோயம் பவித்ரமிதி பஸ்பிருஷு கிருத்வா தத்ராபிஷேகம் தே பபூவுர் கதகல்மஷாக. எல்லா ரிஷிகளும் கங்கையில் நீராடி நாங்கள் பாவம் தீர்த்து கொண்டார்கள். பூமி தாயாரே, பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை இன்று தீண்ட பெற்றோம், நம் பாபங்கள் அனைத்தும் அழிந்தது என்று சந்தோஷப்பட்டாள். இப்படியாய் பகீரதனுடைய தேரை தொடர்ந்து கங்கை வந்து கொண்டிருந்த போது ஜகாம சரிதாம் சிரேஷ்டா சர்வபாப பிரணாசினி ததோகி யஜமானஸ்ய ஜன்ஹோர் அத்புத கர்மணா. வழியில் ஜன்னு மகரிஷியினுடைய ஆசிரமத்தையே மூழ்கடித்து கொண்டு கங்கை வேகமாக ஓடினாள். ரிஷிக்கு கோபம் வந்தது. 2 கைகளாலும் கங்கை ஆற்றை முழுவதுமாக எடுத்து குடித்து விட்டார். சிரித்தார். நீ உன் செருக்கை காட்டினாய், கர்வத்தை அடக்கினேன், இதோ உன்னை குடித்து விட்டேன். கங்கை உலகத்தில் ஓடவில்லை. மறுபடியும் பகீரதன் வந்து பிரார்த்தித்தான். தேவர்கள் எல்லாரும் வேண்டினார்கள். தஸ்யாவலேபனம் ஞாத்வா குருத்தோ ஜன்ஹுஷ்ச ராகவ அபிப்பத்து ஜலம் சர்வம் கங்காயாக பரமாத்புதம் ததஸ்துஷ்டோ மகாதேஜாக ஸ்ரோத்ராபியாம் அசிருஜத் பிரபு. இவர்களால் வேண்டப்பட்ட ஜன்ஹு, சரி, உலக நன்மைக்காக கங்கையை விடுவிக்கிறேன் என்று தன்னுடைய 2 காதுகளின் மூலம் கங்கையை வெளியே விட்டார். ஆகையால் அவளுக்கு ஜான்ஹவி, ஜன்னு மகரிஷினுடைய புத்திரி ஜான்ஹவிங்கிற பேர் ஏற்பட்டது. சேர்த்து சொல்றார். தஸ்மாத் ஜக்னுஹு சுதாகந்தா புரோச்சதே ஜான்ஹவீதிச்ச பிதாமகான் பஸ்மகிருதான் அபஷ்யத் கதச்சேதனஹ அத தத் பஸ்மானாம் ராசிம் கங்கா சலிலமுத்தமம் பிளாவயத் பூத பாப்மானஹ ஸ்வர்க்கம் பிராப்தா ரகுத்தம. கிழக்கு கடற்கரை வரைக்கும் போய் அதையும் தாண்டி பாத்தாளத்தளவுக்கு சென்றாள் பகீரதன். அப்போதுதான் தன்னுடைய மூத்தவர்களான தந்தைக்கு 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 பிறந்தவர்களான 60,000 பேரின் சாம்பலை கண்டான். கண்ணீர் உகுத்தான். ஆனால் அவன் கண்ணீர், அந்த நீர் பூமியில் படுவதற்கு முன்னால் பின்னால் தொடர்ந்து வந்த வேகமான கங்கை மொத்த சாம்பலையின் நனைக்க அப்போதே அவர்கள் சாப விமோசனம் பெற்றார்கள். அது கண்டு துக்க கண்ணீர் ஆனந்த கண்ணீராக பகீரதனுக்கு மாறிற்று. பிளாவயத் பூத பாப்மானஹ ஸ்வர்க்கம் பிராப்தா ரகுத்தம. இதே விஷயத்தை கூறத்தாழ்வான் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். தத் பாதாப்ஜே பிரஜாதா சுரசரித் அபவத் பிராக் சதுர்தாதஸ்தாசு. சுரசரித், ஆகாசத்துல ஓடக்கூடிய உயர்ந்த கங்கை. அவள், ஹே திரிவிக்ரம பெருமானே, உன் திருவடியிலிருந்து தான் பிறந்தாள். முதலில் 4 திக்குகளுக்கு 4ஆக பிரிந்தாள். கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு. பிராக் சதுர்தா ததஸ்தாசு ஏகான் தத்தே த்ருவஸ்ஸா திரிபுவனம் அபுனாத் த்ரீன்பதோ பாவயந்தி. அதிலே ஒரே ஒரு தாரையை துருவன் தன் தலையால் தரித்தான். அவன் தலையில் பட்டு கீழே ஓடத் தொடங்கினீர். அதுக்கப்புறம் 7ஆக பிரிந்தீர். அதாவது தாஸ்வேகா காம் புனானா வரத சகரஜ ஸ்வர்க சர்கன் சகார. அவளே தான் 7ஆக பிரிந்து ஓடினாள். பேரெல்லாம் பார்த்துட்டோம். 3 கிழக்கே, 3 மேற்கே, 1 கீழே. அந்த கீழே வந்த போது அவள்தான் சகர பிள்ளைகள், சகர மன்னவனுடைய குமாரர்கள் அனைவருடைய சாம்பலுக்கும் விமாச்சனத்தை ஏற்படுத்தி ஸ்வர்க்கத்தையே கொடுத்தீர். தாஸ்வேகா காம்புனானா வரத சகரஜ ஸ்வர்க சர்கஞ்சகார. ஆக சகர மன்னனுடைய பிள்ளைகள் ஸ்வர்க்கம் அடைந்தார்கள். கங்கை கீழே வந்தாள். ஆச்சரியமான கங்கை. இனி பகீரதன் என்ன பெயர் பெற்றான், மேற்கொண்டு சரித்திரம் என்னான்னு பார்ப்போம்.